அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நம்ம போன கிளாஸ்ல ஆரையன் அப்படின்னா என்ன, ஆரையன் பாகையிலிருந்து எப்படி ஆரையனுக்கு அலகுகளை மாற்றம் செய்யறங்கிற ஒரு அடிப்படையான விடயத்தை பத்தி பேசியிருந்தோம். இது பிசிக்ஸுக்கு ரொம்பவும் தேவையான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற விடயத்தை நான் சொல்லி இருந்தேன். அந்த வகையில இன்னும் ஒரு விடயத்தை நாம் இன்றைய கிளாஸ்ல பேச போறோம். இப்போ தலைப்பு போடுங்க, திரிகோண கணிதம், ட்ரிக்னோமெட்ரி, திரிகோண கணிதம். ட்ரிக்னோமெட்ரிக்னு தலைப்பு போடுங்க. சில பேருக்கு ஒரு யோசனை என்று வாருது, என்ன திரிகோண கணிதம் இங்கேயும் வரப்போகுதா? ஏன்னா ஓ லெவல்ல சில பேர் இந்த திரிகோண கணிதத்தை ஏதோ ஒரு கஷ்டமான பகுதியாக, என்னென்றே விளங்காத ஒரு பகுதியாக படிக்கிறது உண்டு. ரைட், நான் உண்மையா நேரடியாக கிளாஸ்ல நான் அவதானிக்கிற ஒரு விஷயங்கள் உண்டு. இந்த ட்ரிக்னோமெட்ரிக் தலைப்புன்ற உடனே ஒரு பயம் ஒன்று சில பேருக்கு வாருது. ஸோ பிசிக்ஸ்ல இது இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. சில பேசிக்கான சில விடயங்களைத்தான் நமக்கு என்ன செய்யப்படும்னா பிசிக்ஸ்ல தேவைப்படும். அதே நேரத்துல கம்பைன் மெட்ஸ், ஏ லெவல்ல கம்பைன் மெட்ஸ் எடுத்திருக்கிறார்கள். அவங்க வந்துக்கிட்டு திரிகோண கணிதத்தை உண்மையிலே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப டீப்பா படிப்பாங்க. அவங்களுக்கு மெட்ஸ்ல இது ஒரு தனி ஒரு டாபிக். சரியான? அப்ப அப்படியெல்லாம் நம்ம படிக்க போறது இல்லை. பிசிக்ஸுக்கு எப்படி தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமான ஒரு பகுதி தான் தேவைப்படும். அந்த வகையில படிச்சா போதும். சிம்பிளான பகுதி, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் திரிகோண கணிதம், ட்ரிக்னோமெட்ரிக். இந்த திரிகோண கணிதத்தை பொதுவா நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம்னா பெரும்பாலும் ஒரு செங்கோண முக்கோணியோட தொடர்புபடுத்தி அப்ளை பண்ணுவோம் இல்லையா? செங்கோண முக்கோணி கொண்டு எடுப்போம். இப்படி ஒரு செங்கோண முக்கோணி எடுத்தீங்கன்னால் இந்த செங்கோண முக்கோணியில நான் இந்த கோணத்தை தீட்டா அப்படின்னு சொல்றேன். இது ஒரு செங்கோண முக்கோணி. இந்த முக்கோணியில ஒரு கோணம் யாரு? தீட்டா. இந்த செங்கோண முக்கோணியில ஒரு பக்கத்தின நீளத்தை நான் ஏண்டெடுக்கிறேன். அதாவது இந்த நீளம் ஏ, அதே மாதிரி இன்னும் ஒரு நீளம் பி, அதே போல செம்பக்கத்தின நீளத்தை எடுத்த மாதிரி இருந்தால் சி. இப்படி ஒரு செங்கோண முக்கோணிட நாம செங்கோண முக்கோணிட நீளங்களை நாம குறிச்சு கொள்வோம். சரியான? இப்ப பாருங்க, இந்த செங்கோண முக்கோணியில ஒரு கோணத்தை நாம தீட்டா அப்படின்னு சொன்னதானே, ஒரு கோணத்தை நாம தீட்டான்னு சொல்றோம். ரைட்? இந்த நேரத்துல தான் நீங்க ஓ லெவல்ல பயன்படுத்தின ஒரு விடயம் திரிகோண கணிதத்துல பயன்படுத்தப்படுற ஒன்று சைன் தீட்டாங்கிற ஒரு ஆள். சைன் தீட்டா. சைன் தீட்டா அப்படின்னு என்னன்னு படிச்சிருப்பீங்க? ஒரு செங்கோண முக்கோணிட குறிப்பிட்ட கோணமான தீட்டா, இந்த தீட்டாவுக்கு எதிரே இருக்கிற பக்கத்திட நீளத்தை செம்பக்கத்திட நீளத்தால பிரிக்கிறது. அதாவது சைன் தீட்டாங்கிறது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்று சொல்லுவோம் இல்லையா? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் தான் யாரு? சைன் தீட்டா. அந்த வகையில் இந்த செங்கோண முக்கோணியை பொறுத்த வரையில எதிர்பக்கம் ஏ, செம்பக்கம் சி. எனவே சைன் தீட்டா சமன் ஏயின் கீழ் சி என்று வரும். இந்த முக்கோணியின் படி இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் ஏ. சரியா? செம்பக்கம்ங்கிறது யாரு? செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம். அப்ப சைன் தீட்டாங்கிறது எதிர்பக்கத்தின் செம்பக்கம் ஏயின் கீழ் சி என்று வரும். சரியானே? இதே மாதிரி காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறதும் தெரியும் உங்களுக்கு. அயற்பக்கத்தை செம்பக்கத்தால பிரிக்கிறது. அதாவது பாருங்க, அயற்பக்கம் தான் யாரு? அயற்பக்கம்ங்கிறது யார் என்றால் இந்த கோணத்தோட இணைக்கப்பட்ட பக்கம். இந்த கோணம் எந்த பக்கத்தை எதிரமைத்துக் கொண்டிருக்குதோ அந்த பக்கம். அப்ப இந்த கோணத்தை எடுத்தீங்கன்னா இந்த கோணம் ஒன்று செம்பக்கத்தோட இருக்குது, அடுத்தது இந்த பிங்கிற நீளத்தை கொண்ட பக்கத்தோட இருக்குதானே, இதான இந்த கோணம். எனவே இது செம்பக்கம் சொல்ற மாதிரி இதைத்தான் நாம அயற்பக்கம் சொல்லுவோம். எனவே கொஸ் தீட்டாங்கிறது அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எனவே கொஸ் தீட்டா சமன் பி இன் கீழ் சி என்று வரும். அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். விளங்குதா? அடுத்தது டான் தீட்டா. டான் தீட்டா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். டான் தீட்டான்னு சொல்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். சோ டான் தீட்டா சமன் எதிர்பக்கம், அதாவது இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் ஏ, இந்த கோணத்தோட ஒட்டி இருக்கிற பக்கம் பி. அப்ப ஏ இன்கு பி. டான் தீட்டா சமன் ஏ இன்கு பி என்று வரும்.
விளங்குதா? இதான் நீங்க பிரதானமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். சைன் கோஸ் டான். சரியானே? சைன் கோஸ் டான். அப்ப சைன் தீட்டாண்டா எதிர்பக்கத்தின்கீழ் செம்பக்கம், கோஸ் தீட்டாண்டா அயற்பக்கத்தின்கீழ் செம்பக்கம், டான் தீட்டாண்டா எதிர்பக்கத்தின்கீழ் அயற்பக்கம். எல்லாரும் விளங்கிட்டானே இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, சைன் தீட்டா சமன் ஏ இன்கீழ் சீன்னு சொன்னோம் தானே. இதுல நமக்கு பிசிக்ஸ்ல தேவைப்படுற இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, சைன் தீட்டாவை நாம ஏ இன்கீழ் சீன்னு சொன்னால் தீட்டா சமன் என்ன? அதாவது தீட்டாவை எழுவாய் மாற்றம் செஞ்சா எப்படி வரும்? சைன் தீட்டா ஏ இன்கீழ் சி. அப்ப தீட்டா சமன் உடனே சில பேர் சைன் தீட்டா சமன் ஏ இன்கீழ் சின்னா தீட்டா சமன் என்னன்னு கேட்டா ஏ இன்கீழ் சி இந்த எஸ் ஐ என்ன இப்படியே கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது பாவம். அதான் இல்லையா? ரைட். சைன் தீட்டா சமன் ஏ இன்கீழ் சின்னா தீட்டா சமன் என்னன்னு கேட்டா எஸ் ஐ என்ன தனியா இப்படி கொண்டு வந்து எழுதக்கூடாது. அது பிள்ளை. எப்படி நீங்க எழுதணும்னா இதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த SIN இந்த சைனை இந்த பக்கம் நீங்க கொண்டு வரக்குள்ள சைன் இன்வர்ஸ் போட்டு பிராக்கெட்டுக்குள்ள ஏ இன்கீழ் சி போடணும். இப்படி மட்டும்தான் நீங்க எழுதணும். அப்ப சைன் தீட்டா ஏ இன்கீழ் சி தான். இந்த தீட்டாவை நீங்க எழுவாய் மாற்றம் செய்யக்குள்ள நடக்கும். இந்த சைன் அந்த பக்கம் போகக்குள்ள அது இன்வர்ஸ் ஆக மாறும். சைன் இன்வர்ஸ் ஏ இன்கீழ் சி வரும். விளங்குதா? இதே மெத்தட்ல தான் இப்ப கொஸ் தீட்டாவோட தீட்டாவை எழுவாய் மாற்றம் செய்வோம். என்ன வரும்? தீட்டா சமன் கொஸ் இன்வர்ஸ் பி இன்கு சி. தீட்டா சமன் எழுதலாமா இல்லையா? டான் இன்வர்ஸ் ஏ இன்கு பி வரும். விளங்குதா? சைன் கொஸ் டான்டா என்ன, தீட்டாவை எவ்வாறு எழுவாய் மாற்றம் செய்யணும், இது ரெண்டும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேலதிகமாக நான் இன்னும் ஒரு விஷயம், இந்த திரிகோண கணிதத்துல இன்னும் சில கணித கோவைகளை, திரிகோண கணிதங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது பெரிய அளவுல இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியான? இது பெரிய அளவுல இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது இந்த மாதிரி விடயம் எக்ஸாம்ல 100% போட மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல போடலாம் என்பதனால நாம இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். என்னென்றால் சைன் தீட்டா சமன் ஏ இன்கீழ் சி அப்படின்னு சொன்னோம் தானே. இதே மாதிரி இன்னும் ஒரு ஆள் இருக்காரு. யாருன்னால் சைன் மாதிரி இன்னும் ஒரு ஆள் கொசெக் தீட்டா அப்படின்னு சொல்றது. சைன் கொஸ் டான் மாதிரி இன்னொரு ஆள் யாரு? கொசெக் தீட்டான்னு சொல்றது. கொசெக் தீட்டான்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சைன் தீட்டாட இன்வர்ஸ், அதாவது சைன் தீட்டாட தலைகீழ் பருமனைத்தான் நாம கொசெக் தீட்டான்னு சொல்லுவோம். விளங்குதா? சைன் தீட்டாட தலைகீழ் பருமனுக்கு பேர் என்ன? கொசெக் தீட்டா. எனவே கொசெக் தீட்டா சமன் சைன் தீட்டா சமன் ஏ இன்கீழ் சி தானே. அப்ப கொசெக் தீட்டா சமன் இதுல தலைகீழ். அப்ப இத தலைகீழா மாத்தினா சி இன்கீழ் ஏ என்று வரும். சோ கொசெக் தீட்டா சமன் சி இன்கீழ் ஏ. அதே மாதிரி கொஸ் தீட்டா சமன் பி இன்கீழ் சி சொன்னதானே. இதுல தலைகீழுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா செக் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். செக் தீட்டா இது யாரு? கொஸ் தீட்டாட தலைகீழ் பருமன். சரியா? எனவே செக் தீட்டா சமன் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கொஸ் தீட்டா சமன் பி இன்கீழ் சி ண்டா செக் தீட்டா சமன் சி இன்கீழ் பி என்று வரும். இதே மாதிரி டான் தீட்டா சமன் ஏ இன்கீழ் பியா. அப்ப இதுல தலைகீழ் பருமன் இதை நாம கோட் தீட்டான்னு சொல்லுவோம். கோட் தீட்டான்னு சொல்லுவோம். கோட் தீட்டா சமன் 1/tan தீட்டா. சரியா? கோட் தீட்டா சமன் என்ன? 1/tan தீட்டா. எனவே கோட் தீட்டா ஈக்குவல் a by b ண்டா இது b by a என்று வரும். விளங்குதா? சோ இவங்க மூணு பேரை இன்வர்ஸ் தான் கொசெக் செக் கோட் என்று சொல்லுவோம். இதுல சில பேருக்கு ஒரு குழப்பம் கொண்டு வர, சைன் தீட்டாட தலைகீழ் பருமன் கொசெக்கா, கொஸ் தீட்டாட தலைகீழ் பருமன் கொசெக்கா அப்படின்னு ஒரு டவுட் வந்து வரும். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்றேன்டா, சைன் வந்தா எஸ் வந்தா அதுல தலைகீழ் பருமனுக்கு எஸ் வராது.
கொஸ் வந்தா அதுல தலைகீழ் பருமனுக்கு சி வராது. இங்க சி வருவது, இங்க சி வராது. அது தலைகீழ் பருமனுக்கு இப்படி நான் ஞாபகம் வச்சுக்கொள். மிஸ்டேக் விடாது. ஏன்னா சில பேர் குழப்பம் வரும் இல்லையா? சைன் தீட்டாட தலைகீழ் பருமனா கொசெக் அல்ல செக்கான டவுட் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி சொன்னேன் இங்க எஸ் வந்தா அது தலைகீழ் பருமனுக்கு எஸ் வராது, முதல் எழுத்து. இங்க சி வந்தால் அதுல முதல் எழுத்து, இங்க சி வராது. விளங்குதா? இவ்வளவுதான் இதுக்குரிய ஐடியா. சரியானே? சோ என்ன விஷயம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் கேட்ச் பண்ணிருப்பீங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இது அவ்வளவையும் நோட் பண்ணுங்க. இதுல இன்னொரு விடயத்தை நாம சொல்லிக் கொள்வோம். அதுல என்ன வேற ஒன்றும் இல்லை. டான் தீட்டாவை நாம் எப்படின்னு சொல்லலாம்? டான் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் அயற்பக்கம்னு சொன்ன மாதிரி டான் தீட்டா சமன் சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டான்னு சொல்லலாம் இல்லையா? டான் தீட்டா சமன் என்ன? சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டாட விகிதம் சொல்ல முடியும். செக் பண்ணி பாருங்க. ரைட்? வருமா இல்லையா? டான் தீட்டா சமன் சைன் தீட்டாவின் கொஸ் தீட்டா வருமா இல்லையா? பிரிச்சிங்கன்னா விட வரும். ரைட்? ஓகே. அப்ப இது அவ்வளவையும் ஃபர்ஸ்ட்டுக்கு திரிகோண கணிதம்ங்கிற தலைப்பு கீழே இந்த முக்கோணியை போடுங்க. இது அப்படியே இந்த ஃப்ளோவில் அப்படியே எழுதி கொள்ளுங்க. வேகமா எழுதி கொள்ளணும். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த எதுவும் டவுட்டுகள் இருந்தா சட் மூலமா அதை கேட்கறத விட நீங்க வாட்ஸ்அப் மூலமா கேட்கறது ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். அதை வந்துட்டு வலியுறுத்துற சொல்லப்போனா உங்களுக்கு. ஏன்னால் நீங்க சட் மூலமா செய்யக்குள்ள சட்டை டைப் பண்ணி கொண்டிருக்கிறதால உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துக்கிட்டு இங்க மிஸ் ஆகிடக்கூடுங்கிறதால. அடுத்து 1.5 hour கிளாஸ் தானே. அப்ப பெரிய ஒரு நீங்க விளங்காம விட்டாலும் பெரிய ஒரு பகுதி விளங்காம போயிட வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க டவுட்டில் இது வரும்போது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பமா இருந்தா சட்ல கேளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வாட்ஸ்அப்ல என்ன செய்ய பாருங்க, எனக்கு அந்த டவுட்டுகள் இந்த கிளாஸ்கள் முடிஞ்சது பிறகு அனுப்பி விடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். வேறு எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம்.
வேகமா நோட் பண்ணிடுங்க. என்ன நம்ம இது கட்டாயம் படிக்கணும். படிச்சதுக்கு பிறகுதான் நம்ம யூனிட்டுகளுக்குள்ள போகலாம். ஸோ வேகமாகவும் படிக்கணும், அதே டைம்ல அதை நம்ம தெளிவாகவும் படிச்சிருக்கணும். ஸோ ஃபாஸ்டா எழுத பழகுங்களா. அடிக்கடி சொல்லிட்டே இருக்குது. ஓகே. ரைட். கவனிங்க. இந்த திரிகோண கணிதத்துல நமக்கு சில சமன்பாடுகள், சில திரிகோண கணிதத்தோட தொடர்புடையதான சில சமன்பாடுகள் தேவைப்படும். அதுல சில சமன்பாடுகளை நான் உங்களுக்கு நிறுவி காட்டுவேன், சில சமன்பாடுகளை நிறுவாமலே நம்ம எழுதிட்டு போவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நிறுவல்லாம் நமக்கு அவசியம் இல்லைங்கிறதால நிறுவாமலும் போவோம். இப்ப நான் திரிகோண கணிதத்தோட தொடர்புடைய ஒரு சமன்பாடு உங்களுக்கு நிறுவி காட்டுறேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம நிறுவ போறோம். எல்லாருக்குமே பைத்தகரஸ்த தேற்றம் தெரியும் இல்லையா? பைத்தகரஸ்த தேற்றம் தெரியும். என்ன சொல்றோம்? பைத்தகரஸ்த தேற்றம் செம்பக்கத்திட வர்க்கம் அடுத்துள்ள இரு பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு சமம். அப்படித்தானே? செம்பக்கம், உதாரணமா செம்பக்கம் சி தானே. அப்ப சி வர்க்கம் ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கத்துக்கு சமம். பைத்தகரஸ்த தேற்றம் இதைத்தானே சொல்லுது. செம்பக்கத்தின் வர்க்கம் அடுத்துள்ள இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நான் இந்த சமன்பாட்டில இந்த சி வர்க்கத்தை வலது பக்கமாக கொண்டு போய் பிரிக்க போறேன். அப்ப நான் இந்த சி வர்க்கத்தை இங்கால கொண்டு போனால் ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் என்று வரும். சோ இந்த சி வர்க்கம் இந்த பக்கம் வந்து பிரிப்பட்டா இங்க என்ன வரும்? என்ன வரும்? சில பேர் உடனே சி வர்க்கம் இங்கால வந்துட்டு அதால 0 வரண்டு அடிச்சுட்டுருவாங்க. ஏன்னா ஓ லெவல் முடிச்சு வந்த உடனே கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு கெப் கிடைச்ச உடனேயே மெட்ஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும் கொஞ்சம் பேருக்கு. அது ரீகவர் ஆகி வாரத்துக்கு ஒரு டைம் எடுக்கும். நிறைய இடத்துல அவதானிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ஓ லெவல் முடிச்சுட்டு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் இருந்தானே, இந்த டைம்ல நீங்க புது புது விதமாவெல்லாம் சமன்பாடு தீர்ப்பீங்க. நேரடி கிளாஸ் ஒன்ல, ரைட், நான் உங்களோட வச்சுக்குரிய நேரடி கிளாஸ் ஒன்ல ஏ பிளஸ் பி முழுவதின் கணம் அப்படிங்கிற ஒரு நிறுவல் ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சு. ஏ பிளஸ் பி முழுவதின் கணம்ங்கிற மாதிரியான ஒரு நிறுவல் தேவைப்படக்குள்ள, ஒரு சமன்பாடு தேவைப்படக்குள்ள இதை எப்படி கொஞ்சம் பேர் விரிச்சு விட்டாங்கன்னா ஏ கணம் பிளஸ் பி கணம் விரிச்சுட்டாங்க. இதுக்கு அவனுக்கு தெரியும் ஏ பிளஸ் பி கணம் என்னங்கிறது, அதோட விரிவு என்னங்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். ஓ லெவல்ல பெஸ்டா செஞ்சு விட்டா வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஓ லெவல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்றை விட்டு போட்டு வந்த உடனே ஏ லெவல் ஆரம்பத்துல இப்படி புது புது கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வாங்க. சரியான? அதை நான் சொல்றேன்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்குகள் ஸ்டார்டிங்ல விட வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கியூர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும். அதை நீங்க பயப்பட தேவையில்லை. சரியா? புதுசு புதுசாக நீங்க தீர்ப்பீங்க. சரியான? அப்ப அப்படியான சில மிஸ்டேக்குகள் விடுவீங்க. அது இன்ஷால்லா என்ன செய்யும், கொஞ்ச நாளையால அது ஓட்டவா கரெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த மெட்ஸுக்குள்ள நீங்க திருப்பி இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கக்குள்ள சரியா வந்து சேரும். அந்த வகையில சில பேர் சி வர்க்கத்தை இங்கால கொண்டு வந்தோடு 0 அடிச்சு விடுறது. 0 வருமா? திருப்பி இதை இங்கால பக்கம் கொண்டு வந்தா 0 சி வர்க்கத்தால பிரிக்கணும் 0 வரும் இல்லையா? ரைட். அப்ப சி வர்க்கத்தை இங்கால பக்கம் கொண்டு வந்து பிரிச்சமா இருந்தால் இங்க வாரது 1.
அதே இது நீங்க சி வர்க்கத்தை இங்க கொண்டு வந்து கழிச்சிருந்தீங்கன்னா இங்க பூஜ்ஜியம் வந்துருக்கு. நம்ம பிரிச்சோம், சி வர்க்கத்தால இதை பிரிக்கிறோம்னா இங்க ஒன்று வரும். சி வர்க்கத்தை இங்க கொண்டு வந்து கழிச்சிருந்தா பூஜ்ஜியம் வரும். சரியா? வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி வந்துட்டு? சரி, இப்ப பாருங்க, ஒன்று சமன் இத நான் உடைச்சு எழுதுறேன். ஏ வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம், பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் எழுது. இப்ப பாருங்க, ஏ வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம், அதாவது இதை நம்ம இன்னொரு ஸ்டெப்ல எழுதி காட்டுறேன். ஏ வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கத்தை ஏ இங்கில் சி முழுவதின் வர்க்கம் எழுதலாமா இல்லையா? பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கத்தை பி இங்கில் சி முழுவதின் வர்க்கம் எழுதலாமா இல்லையா? அப்படித்தானே? ரைட். சரி, இப்படி எழுத முடியும். மறுபடியும் சொல்றேன், சில பேர் எப்படி எழுதுவானுண்டா, எப்படி எல்லாம் மிஸ்டேக் விடுவாங்க கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா, ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் இருந்தா இதையும் இப்படி எழுதலாம் தானே, இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி எழுதலாமா? இல்ல இல்லையா? எப்ப எழுதலாம்? கூட்டுப்படக்குள்ள அப்படி எழுதலாம். பெருக்கு படக்குள்ள பிரிபடக்குள்ளதான் அதை நாம் என்ன செய்யலாம், இப்படி பொதுவா வர்க்கத்தை எடுத்து எழுதலாம். கூட்டுப்படக்குள்ள கழிப்படக்குள்ள எழுதலாம் இல்லையா? ரைட். சின்ன சின்ன விஷயங்கள் இதுல எல்லாம் மிஸ் பண்ற வீதம் ஆரம்பத்துல கூட இருக்கும். நம்ம கவனம் எடுத்துக் கொள்வோம். இப்படி எழுதிட்டோம். இப்ப பாருங்க, ஏ வர்க்கம் சி வர்க்கம் பொதுவாக எழுதிட்டோம். எழுதிட்டோமா? இப்ப யோசித்து பாருங்க, ஏ இங்கில் சி யாரு? ஏ இங்கில் சி யாரு? இப்பதான் படிச்சோம், சைன் தீட்டா சமன் ஏ இங்கில் சி. அப்ப ஏ இங்கில் சி வார இடத்துல நம்ம சைன் தீட்டான வர்க்கம் வந்து போடுவோம். பி இங்கில் சி யாரு? அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம். அப்ப பி இங்கில் சி வார இடத்துல நம்ம கொஸ் தீட்டான்னு போடுவோம். எனவே ஒன்று சமன் சைன் தீட்டாட வர்க்கம் பிளஸ் கொஸ் தீட்டாட வர்க்கம் எழுதிட்டோம். இப்ப இத இன்னொரு ஸ்டெப்ல நான் எழுத போறேன். பாத்தீங்கன்னா சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா. சோ சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா ஒன்றுக்கு சமம். அதாவது என்னென்றால், நான் இங்க சைன் தீட்டா முழுவதின் வர்க்கம் போட்டத்தை எப்படி எழுதிருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா சைன் வர்க்கம் தீட்டான்னு எழுதிருக்கிறேன். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. சைன் தீட்டா முழுவதின் வர்க்கத்தை நீங்க எப்படி எழுதக்கூடாது என்றால் சைன் தீட்டா வர்க்கம் இப்படி எழுதக்கூடாது. ஏண்டா சில நேரங்கள்ல இப்படி எழுதக்குள்ள வர ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இந்த வர்க்கம்ங்கிறது சைனுக்குரிய வர்க்கமா சைனுக்குள்ள இருக்கிற கோணத்துக்குரிய வர்க்கமான்னு குழப்பம் ஏற்படும். சைன் தீட்டா முழுவதின் வர்க்கத்தை சைன் தீட்டா வர்க்கம் போட்டா இந்த வர்க்கம் தீட்டாவுக்கா சைன் தீட்டாவுக்கா, இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதனால இந்த சைன் தீட்டா முழுவதின் வர்க்கத்தை இந்த ஃபார்மட்ல எழுதக்கூடாது. எப்படி எழுத பாருங்க, இந்த இந்த வர்க்கத்தை தீட்டாவுக்கு முன்னுக்கு போடுங்க, சைன் வர்க்கம் தீட்டான்னு போடுங்க. விளங்குதா? சைன் வர்க்கம் தீட்டான்னு போட்டீங்கன்னா சரி. சரியா? இதுதான் எழுதணுமா? ரைட். அப்ப நம்ம என்ன சமன்பாடு உருவாக்கி இருக்கிற பாருங்க, சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா என்னத்துக்கு சமன்? ஒன்றுக்கு சமன். இது நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல தேவைப்படும். சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் என்ன? ஒன்று. இது எப்படி தேவைப்படும்? பிசிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல நமக்கு தேவைப்படும். இது என்ன மீனிங்கிறத நாம சில எக்ஸாம்பிள்ல பின்னுக்கு பார்ப்போம். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம், சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம், நிறுவி கண்டுபிடிச்சிட்டோம். இதுல கருத்து என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது என்னத்தை சொல்ல வருவதுன்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறாங்க. சில பேருக்கு அப்படி ஒரு என்ன சொல்ல வரும், சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா ஒன்றுனா என்னத்தை அது சொல்லுது ஒரு கேள்வி வரும். அதை நாம என்ன செய்வோம்னா இதுக்கு பிறகு நாம பருமன்களை படிக்க போறோம். அதுல நாம அந்த இதுக்குரிய விளக்கத்தை பேசலாம். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
Hey. Right. இந்த திரிகோண கணிதம் நம்ம கொஞ்சம் கூடவே படிக்க வேண்டி வருமா? இந்த திரிகோண கணிதத்துக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டி வரும். திரிகோண கணிதத்தை நம்ம பேசி முடிச்சிட்டோம்னாலே அங்காலே சின்ன சின்ன மேலதிகமான விடயங்களை பார்த்தோம்னாலே நமக்கு பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் முடிவடைஞ்சிடும். ரைட். ஸோ ப்ரொபாப்ளி வந்துட்டு ஒரு 2 கிளாஸ்ல இன்னும் 2 கிளாஸ், இந்த கிளாஸ் வந்துட்டு குறை டைம் தான். இன்னும் 2 கிளாஸ் இந்த யூஸ்வலான கிளாஸுக்குரிய இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் நான் வந்துட்டு பொதுவாக எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் இல்லையா? அதுக்குரிய லாஸ்ட் கிளாஸ் தான் இது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்னோட அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த 2 கிளாஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்னா இந்த பாட்டை வந்துட்டு பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட். இப்போ நாம இந்த திரிகோண கணிதத்துல இன்னும் ஒரு பகுதிக்குள்ள வர போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா திரிகோண கணிதத்தில பருமன்கள், அதே போல திரிகோண கணிதத்தோட தொடர்புடைய வரைவுகள், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனது. எந்த ஒரு என்னன்னு சொல்ற எந்த ஒரு புறக்கணிப்பும் அங்க இருக்காது. எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒன்று கூட பிசிக்ஸ்ல நம்ம தேவையில்லாத சொல்லி தரது இல்லை. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வகையில நீங்க ஒரு சின்ன தலைப்பு போடுங்க. திரிகோண கணிதங்களின் பருமன்களும் வரைவுகளும். திரிகோண கணிதங்களின் பருமன்களும் வரைவுகளும். திரிகோண கணித பருமன்களும் வரைவுகளும். ரைட். கவனிங்க. இப்ப நாம இந்த திரிகோண கணித பருமன்களும் வரைவுகளும்ங்கிற தலைப்புல சில முக்கியமான பிரதானமான சில கோணங்கள பருமன்களை கண்டுபிடிக்க போறோம். அந்த வகையில நான் இங்க ஒரு செங்கோண முக்கோணி ஒன்றை வரைஞ்சிருக்கிறேன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணி. இரு சமபக்க செங்கோண முக்கோணி. இந்த கோணமானது 45 பாகையாக இருக்குது. இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணி. இதுல நான் இந்த பக்க நீளத்தை எக்ஸ் என்று எடுக்கிறேன். சோ இது ஒரு இரு சமபக்கம் தான். இந்த நீளமும் என்னதான்? எக்ஸ் தான். சோ இந்த நீளம் எக்ஸ், இந்த நீளமும் எக்ஸ் இருக்குது. எனவே முதலாவது இந்த செம்பக்கத்தின் நீளம் என்ன, இதை நாம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இந்த நீளத்தை எக்ஸ் என்று சொன்னேன். அப்ப இந்த நீளம் எக்ஸா தான் இருக்கும். ஏன்? இது 45 பாகைண்டா, இந்த கோணம் 45 பாகை தான். அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. அப்ப இரு சமபக்க செங்கோண முக்கோணிங்கிறதால இது எக்ஸ், இது எக்ஸ் என்றால் நாம் என்ன செய்வோம்? இது எக்ஸா இருந்தா இது எக்ஸா இருக்கிறது. இந்த செம்பக்கத்தின் நீளத்தை கண்டுபிடிப்போம். இதுக்கு நாம் என்ன செய்யறோம்? பைத்தகரஸ்ட தேற்றத்தை பாவிப்போம் இல்லையா? பைத்தகரஸ்ட தேற்றம். சோ பாருங்க, பைத்தகரஸ்ட தேற்றத்தை எடுத்தமா இருந்தால் பைத்தகரஸ்ட தேற்றத்தை பயன்படுத்தினால், ரைட், பைத்தகரஸ்ட தேற்றத்தை எடுத்தமா இருந்தால் செம்பக்கத்திர வர்க்கம், நான் இந்த செம்பக்கத்தை வைன்னு எடுத்துக்கொள்வேன். அப்ப செம்பக்கத்திர வர்க்கம் அடுத்துள்ள இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். இப்படி வருமா இல்லையா? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் தான் y வர்க்கம். சோ y வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் கூட்டுப்பட்டா 2x வர்க்கம் என்று வரும். அப்படிதானே? y வர்க்கம் சமன் என்ன? 2x வர்க்கம் என்று வரும். இப்ப கவனிங்க, y வர்க்கம் சமன் 2x வர்க்கம் தானே. இப்ப நான் y எழுவாய் மாற்றம் செய்கிறேன். அதாவது y சமன் என்னென்று வரும். எல்லாம் விலகிக் கொள்ளுங்க. இந்த வர்க்கத்தை நாம இந்த பக்கம் கொண்டு போகக்குள்ள நாம ஏற்கனவே இதையும் படிப்பிச்சிருந்தேன். வர்க்கத்தை இங்கால கொண்டு போகக்குள்ள அது என்னையா மாறும்? வர்க்கம் மூலமா மாறும் இல்லையா? அப்ப இந்த வர்க்கம் இங்கால போனால் இங்க பெருக்கப்படுற ஒவ்வொன்றுக்கும் வர்க்க மூலம் வரணும். சோ 2 இங்கால பக்கம் வர்க்கம், இங்கால பக்கம் வந்தா இந்த 2க்கு வர்க்க மூலம் வரும். அப்ப வர்க்க மூலம் 2. இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் வரும். எப்படி வரும்? அது மொத்தமா போட்டாலும் சரி. அதாவது y சமன் வர்க்க மூலம் 2 எக்ஸ் வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் எடுத்தா என்ன வரும்? எக்ஸ் என்று வரும் இல்லையா? அதாவது என்ன?
எக்ஸ் வர்க்கத்துக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம்னா என்ன மீனிங்? எக்ஸ் வர்க்கத்தை வர்க்கமூலம்னா என்ன? அரையா மடு, அப்ப அரையால பெருக்கிறோம். அப்படி பெருக்கிற என்ன வரும்? ஒன்று வரும். ஸோ y சமன் ரூட் ஆஃப் 2x வரும். அப்ப இந்த நீளம் ரூட் ஆஃப் 2x. சரியா? இப்படி நாம பைத்தகரஸ் தேற்றத்தை வச்சு இந்த நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. இது இப்ப நாம செஞ்சிருக்கிற இந்த விஷயம் இருக்குதானே, இது பிசிக்ஸை பொறுத்தவரையில ரொம்ப தேவைப்படுற ஒரு விடயம். அதாவது இது எக்ஸ், இது எக்ஸ் என்றால் இது டைரக்டா நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும் ரூட் ஆஃப் 2x. இது பிசிக்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஆளா, ரொம்ப தேவைப்படுவார், அதிகமா அப்ளை பண்ணும். நான் வந்துட்டு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதாவது நீங்க உடனே எப்படி செய்யணும், நீங்க என்ன செய்யக்கூடாது, இது பிறகு பைத்தகரஸ் தேற்றம் எழுதி கொண்டிருக்க கூடாது. எக்ஸ் எக்ஸ் என்று கேட்டா நீங்க உடனே சொல்லணும் இந்த நீளம் என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 2x இருக்கும், வர்க்கமூல 2x இருக்கும்னு சொல்லணும். இது நீங்க ஃபாஸ்டா சொல்றது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்கு கேள்விகளுக்கு இது ரொம்ப உதவக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இது எக்ஸ், இது எக்ஸா, இது ரூட் ஆஃப் 2x. இப்ப நாம இந்த நீளத்தை கண்டுட்டோமா, இது சார்பை கண்டுட்டோம். இப்ப நாம என்ன செய்வோம்னா சைன் கோஸ்டான்களை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் சைன் தீட்டா. சோ இங்க நான் சைன் 45 பாகை எடுக்கிறேன். சைன் 45 பாகை என்ன? இந்த அடிக்கு 45 பாகை, இது எடுப்போமே, இந்த 45 எடுப்போமே. சைன் 45 என்ன வரும்? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் யாரு? எக்ஸ். செம்பக்கம் யாரு? வர்க்கமூலம் 2x. அப்ப எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் இப்படி வரும். எனவே பாருங்க, எக்ஸ் எக்ஸ் வெட்டுப்பட்டால் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 வரும். ஸோ சைன் 45 பாகை ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2க்கு சமம். நான் என்ன சொல்லுங்க, என்ன சொல்றேன்? சைன் தீட்டாவின் படி சைன் 45 பாகை எதிர்பக்கத்தின் செம்பக்கம் தானே, அப்ப எக்ஸிங்கில் வர்க்கமூலம் 2x வரும், அப்படித்தானே? அதன் அடிப்படையில நாம சொல்றோம் சைன் 45 எக்ஸிங்கில் வர்க்கமூலம் 2x படி ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2 வரும். இதுதான் சைன் 45 பாகைக்குரிய பருமன். சரியா? இதே மாதிரி கோஸ் 45 எடுப்போம். என்ன சமன்பாடு? அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் என்ன? எக்ஸ் தான். செம்பக்கம் வர்க்கமூலம் 2x. சுருக்கினா என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ் வெட்டுப்பட்டா ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2. சோ கோஸ் 45 பாகையில பருமனும் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2. இதே மாதிரி டான் 45 பாகை எடுங்க. டான் 45 பாகை என்ன வரும்? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். சோ 45 பாகையில எதிர்பக்கம் எக்ஸ், அயற்பக்கமும் எக்ஸ். அப்ப எக்ஸின் கீழ் எக்ஸ். சோ டான் 45 பாகை சமன் 1 வரும். விளங்குதா? இப்படி நாம சைன் காஸ் டான் இது மூணையும் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். விளங்குதா? சைன் 45 பாகை என்ன? ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2. கவனிங்க கவனிங்க, இந்த பருமன் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்தில் இருக்கணும். இந்த பருமன் உங்களுக்கு கட்டாயம் 100% ஞாபகத்தில் இருக்கட்டும். கட்டாயம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஞாபகத்தில் வைக்கலாடி பருவாலைங்கிற கதைக்கே இடம் இல்லையா? சைன் 45 ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2, கொஸ் 45 ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2, டான் 45 1. இதுல அப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும், இது இந்த சைன் கொஸ் டான் இது மூணும் என்னத்தை பத்தி பேசுது அப்படின்னால், ஒரு செங்கோண முக்கோணிட பக்கங்களோட நீளங்களுக்கான தொடர்பை பத்தி பேசுது, அப்படித்தானே? உதாரணமா டான் 45ங்கிறது எதிர்பக்கத்தையும் அயற்பக்கத்துக்குமான தொடர்பை பேசுது. சோ டான் 45 ஒன்று வருவதென்றால் இந்த எதிர்பக்கமும் அயற்பக்கத்தின விகிதம் ஒன்றாக இருக்குது, சமனாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இப்படி இந்த சைன் கொஸ் டான் எல்லாமே நீளங்களுக்கு இடையிலான, பக்கங்களுக்கு இடையிலான, செங்கோண முக்கோணிட பக்க நீளங்களுக்கு இடையிலான தொடர்பு விகிதத்தை பத்தி பேசுறாங்களா இருக்கிறாங்க இல்லையா? அந்த வகையில நம்ம சைன் கொஸ் டான் இது மூணுட பருமனை கண்ட மாதிரி சைன் கொஸ் டான் இது மூணுட 30 பாகை 60 பாகையிட பருமன்களை கண்டுபிடிக்க போறோம். சரியான? அந்த வகையில நீங்க ஃபர்ஸ்டுக்கு இந்த உதாரணத்தை, இந்த படத்தையும் இந்த சமன்பாடையும் ஃபாஸ்டா நோட் பண்ணி கொள்ளுங்க. விளங்குதா எப்படி வந்தேன்னு சொல்லி?
சரியா? சில பேர் வந்துக்கிட்டு சில டவுட்டுகளை கேட்குறீங்க. எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம் இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயம் வந்துட்டு அதை வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க சொன்ன மாதிரி. ரைட். அப்போ இதெல்லாம் ஓகே தானே? இதுல எல்லாம் தெளிவாக, இதுல எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் பிழை விடுறது கூட. இந்த வர்க்கம் வர்க்கம் இங்கால வந்தா வர்க்கம் மூலம் 2ன்னு வரும். அதே மாதிரி இன்னும் இன்னும் சில பேருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறேன், அதையும் சொல்லி விடுறேன். உதாரணமா 2 இருக்குதானே, இந்த 2 நாம வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 எழுதலாம். அப்படித்தானே? தெரியுமா எல்லாருக்கும்? 2 நாம வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 எழுதலாம். இதுவும் சில பேருக்கு வந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்துது. சில இடங்கள்ல நமக்கு வரும், நீங்க கேள்விகள் செய்யக்குள்ள சில இடங்கள்ல நீங்க இதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இப்ப 2 சுருக்கக்குள்ள உதாரணம் இப்படி வரும், 2 கீழ் வர்க்கமூலம் 2 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி 2 கீழ் வர்க்கமூலம் 2 வரும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இதை நான் உடனே என்ன சொல்லுவேன், 2 கீழ் வர்க்கமூலம் 2, அப்ப விட வர்க்கமூலம் 2 சொல்லுவேன். சில பேர் யோசிக்கிறார், அது என்ன, அது எப்படி 2 கீழ் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2க்கு சமன் யோசிக்கிறது. எப்படி 2ங்கிறது முதல் என்னதுக்கு சமன்? வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2க்கு சமன். சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொள்ளணும், முக்கியம் அது. அப்ப இது வர்க்கமூலம் 2னா நல்லா யோசித்து பாருங்க. 2 அரையாம் அடுக்கு வர்க்கமூலம் 2 அரையாம் அடுக்கு. எனவே அடிகள் பெருக்கப்படக்குள்ள அடுக்குகள் என்ன செய்யும்? கூட்டுப்படும். சோ அரையோட அரை கூட்டுப்படும். கூட்டுப்பட்டா 1 வரும், அதாவது 2 வரும். அப்ப 2ங்கிறது வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, 2 கீழ் வர்க்கமூலம் 2, அப்ப 2 எப்படி எழுதலாம்? வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 எழுதலாம். கீழுக்கு வர்க்கமூலம் 2, அப்ப இதுவும் வெட்டுப்பட்டா வர்க்கமூலம் 2 வரும். சரியா? இப்படி சில பேருக்கு என்ன இப்படியான விடயங்கள் தெளிவில்லாம இருக்கிற, கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் கூடுதலா பயன்படுத்தப்படுற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எல்லாம் வரும்? எக்ஸ் கீழுக்கு ரூட் ஆஃப் எக்ஸ், அப்ப விட என்னன்னு கேட்டா ரூட் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். அதே கேஸ் தானே, இல்லைங்களா? ஓகே, இப்ப நாம 30 பாகை 60 பாகைக்குள்ள வருவோம். நான் மேலதிகமா சொல்ற விடயங்கள் நீங்க தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்படி கேட்க கூடாதுன்னா, நோட் பண்ணையா, நோட் பண்றியா, ஏன் எழுத நீங்க சொல்லுவீங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் வந்துகிட்டு நீங்க வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு கிளாஸ்ல ஒரு ஃப்ளோவில் இருக்கணும். சில மேலதிகமா சொல்ற விடயங்கள் உங்களுக்கு தேவைன்னு நீங்க ஃபீல் பண்ணா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, எனக்கு தெரியும் இது அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லைன்னா நீங்க நோட் பண்ண தேவையில்லை. ரைட்? எல்லாத்தையும் மாதிரி நீங்க இந்த சின்ன வயசுல படிச்ச மாதிரி வடிவா இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க, இதை எழுதுங்க, எல்லாத்தையும் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்க வானாது. நீங்க ஃப்ளோவில் இருக்கணும். அதே டைம்ல விளங்கப்படுத்தக்குள்ள அவதானிங்க, விளங்கப்படுத்தக்குள்ள அவதானிச்சு கொள்ளுங்க, விளங்கப்படுத்தக்குள்ள அவதானிச்சு கொள்ளுங்க. ரைட்? எப்பயுமே அதுதான் முக்கியமான விடயம். பிசிக்ஸை பொறுத்த வரையில விளங்கப்படுத்தக்குள்ள அவதானிக்கிறது. ரைட்? எழுதலாட்டியும் பரவாயில்ல, விளங்கப்படுத்தக்குள்ள அவதானிக்கு விஷயத்தை விளக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்க யோசித்து எழுதி கொள்ளலாம் தான். மெயின் வந்துட்டு விளங்கப்படுத்தக்குள்ள அவதானிக்கிறது. ரைட்? இப்ப வருவோம். இப்ப நான் 2வது சந்தர்ப்பத்துக்கு வரேன். இங்க நான் ஒரு செங்கோண முக்கோணியை கீற போறேன். இந்த செங்கோண முக்கோணியை நாம் என்ன செய்யறோம் என்றால், உதாரணத்துக்கு ஒரு ரூலரையும் பாகைமானியை வச்சு ஒரு செங்கோண முக்கோணியை கீறுறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த செங்கோண முக்கோணியில நான் ஒரு பக்க நீளத்தை எக்ஸ் எடுக்கிறேன். சரியா? இன்னும் ஒரு பக்க நீளத்தை இப்படியே கீறுறேன். இந்த பக்க நீளம் உண்மையா எவ்வளவு வரைக்குது என்றால் வர்க்கமூலம் 3x அடிக்குது. சரியா? வர்க்கமூலம் 3x அடிக்குது. இப்படி இது எக்ஸ் நீளம், இது வர்க்கமூலம் 3x நீளம். உதாரணமா இது 1 சென்டிமீட்டர் இருந்தா இது எவ்வளவு வரைக்கும்? எக்ஸ் ஒன்றா இருந்தா வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் அடிக்கும். அப்படிதானே? இப்படி நீங்க எக்ஸ் நீளம் வர்க்கமூலம் 3x நீளத்தை கொண்டதா ஒரு செங்கோண முக்கோணியை கீறுங்க. சரியா? இப்படி ஒரு செங்கோண முக்கோணியை நீங்க கீறினீங்க என்றால் அந்த நேரத்துல நீங்க இந்த கோணத்தை அளந்து பார்த்தீங்கன்னா அந்த கோணம் எவ்வளவு வரைக்கும்டா 30 பாகையா இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்? இது எக்ஸ் நீளம், இது வர்க்கமூலம் 3x நீளத்தை கொண்டதாக ஒரு முக்கோணியை நீங்க கீறுறதாக கருதினால் எக்ஸ் வர்க்கமூலம் 3x கீறி இதை நீட்டி விட்டீங்கன்னா இந்த கோணம் எவ்வளவு வருமா? 30 பாகைன்னு வருமா? இப்ப கவனிங்க, இது எக்ஸ், இது ரூட் ஆஃப் 3x தானே. சோ இந்த நீளம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம்.
எப்படி கண்டுபிடிக்கலாம்? பைத்தகரஸ் தேற்றம். இப்படி நம்ம கீறி இருக்க ஒரு முக்கோணியை கீறுறோமா இந்த நீளத்துல. அப்ப பைத்தகரஸ் தேற்றத்தை எடுப்போம். இது y எடுப்போமே. அப்ப y வர்க்கம் சமன் x வர்க்கம் பிளஸ் ரூட் ஆஃப் 3x வர்க்கம். அப்ப y வர்க்கம் சமன் x வர்க்கம் ரூட் ஆஃப் 3 வர்க்கம் என்ன? 3x வர்க்கம். சோ y வர்க்கம் சமன் 4x வர்க்கம். சோ y சமன் வர்க்கத்தை இங்கால கொண்டு வந்தா வர்க்கமூலம் எடுபடும். எனவே 4க்கு வர்க்கமூலம் எடுத்தா என்ன வரும்? 2 வரும். அப்படி இல்லையா? y வர்க்கம் சமன் 4 எப்படி எழுதலாம்? 2 வர்க்கம் எழுதலாம். இங்கே x வர்க்கம். y வர்க்கம் சமன் 2 வர்க்கம் x வர்க்கம். அப்ப வர்க்கம் 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 எல்லாத்தையும் இல்லாம செய்யலாம் தானே. அப்ப y சமன் 2x. அப்ப இந்த நீளம் என்ன? 2x. சரியா? இப்ப யோசித்து பாருங்க. sin 30 பாகை என்ன வரும்? வேக வேகமா எழுதி கொள்வோம். சின்ன விஷயம் தான், அதே விஷயம். எதிர்பக்கத்தின் செம்பக்கம். அப்ப x க்கு 2x. இப்ப sin 30 சமன் 1க்கு 2 வரும். அதே மாதிரி cos 30 பாகை அயற்பக்கத்தின் செம்பக்கம். சோ வர்க்கமூலம் 3x 2x வரும். அயற்பக்கத்தின் செம்பக்கம். சோ சுருக்கினீங்கன்னா cos 30 சமன் வர்க்கமூலம் 3க்கு 2 வரும். அடுத்தது tan 30 என்ன வரும்? எதிர்பக்கத்தின் அயற்பக்கம். அப்ப x வர்க்கமூலம் 3x. எனவே tan 30 சமன் 1க்கு வர்க்கமூலம் 3 வரும். சரியா? பாருங்க, sin 30 x எதிர்பக்கத்தின் செம்பக்கம். அப்ப 2 வருவது. cos 30 அயற்பக்கத்தின் செம்பக்கம் ரூட் ஆஃப் 3/2 வருவது. tan 30 எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் 1/√3 வருது. இப்படி sin 30 cos 30 tan 30 இது 3 பருமன்களை நாம் என்ன செய்யலாம்? இந்த செங்கோண முக்கோணியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். விளங்குதா? சரியானே? இப்ப இதே முக்கோணியை வச்சு நாம sin cos tan இது 3ஐயும் கண்டுபிடிச்ச மாதிரி sin 60 cos 60 tan 60ஐயும் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? முடியும் இல்லையா? ஏன்? யோசித்து பாருங்க. இந்த செங்கோண முக்கோணியில இது 30 பாகை உண்டா? இது 30 பாகை, இது 90 பாகை. அப்ப இது எவ்வளவா இருக்கும்? 60 பாகையா இருக்கும் இல்லையா? எனவே sin 60 பாகை cos 60 பாகை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, sin 60 பாகை சமன் இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் யாரு? இந்த அறிக்கை √3x. எதிர்பக்கத்தின் கீழ் 60க்கு எதிர்பக்கம் இதான். 60 பாகைக்கு இந்த பக்கம் எதிர்பக்கம், 30 பாகைக்கு இது எதிர்பக்கம். விளங்குதா? அப்ப எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 2x. எனவே sin 60 சமன் x வெட்டுப்பட்டா √3/2. இதே மாதிரி cos 60 சமன் என்ன வரும்? cos 60 இதுக்கு அயற்பக்கம் யாரு? இந்த x. செம்பக்கம் 2x. So x into 2x. So cos 60 பாகை சமன் half என்று வரும். Right? இதே மாதிரி tan 60 பாகை எடுத்தோம்னால் tan 60 பாகை சமன் என்ன வரும்? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். So √3x கீழ் x என்று வரும். எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் என்று வரும். எனவே tan 60 √3x வெட்டுப்பட்ட 1 தானே. அப்ப √3 வரும். So tan 60 √3 ஆக இருக்கு. tan 60 பாகை வர்க்கமூலம் 3 வரும். விளங்குதா? இப்ப கவனிங்க. வெண்ணஞ்சிருக்கிறோம்னு திரும்பி பாருங்க. நான் ஃபாஸ்டா சில வேலைகள் எழுதின மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ பெருசா ஒரு சாதனை நாம செய்யல. இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ணிருக்கிறோம். இந்த செங்கோண முக்கோணியில இது x, இது √3x இருக்கிற மாதிரி நீங்க ஒரு முக்கோணியை வரைந்தால் அந்த செங்கோண முக்கோணியில இந்த கோணம் 30 பாகையா இருக்கும்னு நான் சொன்னேன். அதே பிறகு நாம் என்ன செய்யறோம்னா இதை வச்சு கொண்டு இந்த நீளம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம் பைத்தகரஸ் தேற்றத்தை வச்சு. பிறகு இந்த கோணத்துக்கு sin cos tan
இந்த கோணத்துக்கு சைன் காஸ் டான் இது மூணையும் நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். விளங்குதா? ஸோ சைன் 30 பாகை என்ன அரை, கோஸ் 30 பாகை என்ன வர்க்கமூலம் 3/2, டான் 30 பாகை என்ன 1/வர்க்கமூலம் 3. சைன் 60 பாகை என்ன வர்க்கமூலம் 3/2. இதுவும் ஒன்றுதான். சைன் 60 பாகை, கொஸ் 60 பாகை என்ன அரை, கொஸ் 60 சைன் 30 ஒன்றுதான். டான் 60 பாகை என்ன வர்க்கமூலம் 3. இப்படி நாம இங்க 60 பாகை 30 பாகையில பருமன்களை சொல்லி இருக்கிறது. இந்த பருமன்கள் எல்லாமே நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சிருக்கணும். சரியான? பெரும்பாலும் கேள்விகள்ல செய்யக்குள்ள இதை நீங்க அப்ளை பண்ண வேண்டி வரும். சோ கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எப்பயாச்சும் சில நேரங்கள்ல எக்ஸாம்ல இந்த பருமன்களை உங்களுக்கு உதவிக்காக தருவாங்க. சோ உதவிக்கு தருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா அதிகமான கேள்விகள்ல இது தராம விடப்பட்டிருக்குது. அப்ப இந்த பருமன்கள் கட்டாயம் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். விளங்குதா? சோ மொத்தத்துல இப்ப சிலவர் யோசிக்கலாம், இவ்வளவு பருமனை நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டமா இருக்காதான்னு. ஸோ நம்ம நிறைய இடத்துல இதை அப்ளை பண்ணக்குள்ள பெரும்பாலும் உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க கொஞ்சம் ஒரு உந்துதல் கொடுத்தாலே ஓட்டுவாது ஞாபகத்துக்கு வந்து சேரும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல என்ன செய்வோம், சைன் காஸ் டான் இது 3 30 60 45 பருமன்களை தொடர்ச்சி அப்ளை பண்ண வேண்டி வரும். அதனால அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. அது ஃப்ளோவில் ஓட்டோ இன்சூரன்ஸை வந்து சேரும். இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க இப்பயே முயற்சி செய்து கொள்ளுங்க. சரியானே? ஸோ அப்ப விளங்கிருக்கும் எப்படி நாம கோணங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. ரைட்? ஸோ இந்த விடயங்களை நீங்க இப்ப நோட் பண்ணணும். ஸோ போல திரிகோண கணிதத்துக்குரிய கோவைகள், அதே போல திரிகோண கணிதத்தோட தொடர்புடைய பருமன்களை பத்தி பார்த்திருந்தோம். ஸோ நம்ம அடுத்த ஒரு விஷயத்த பேசணும். அதை நாம உண்மையிலே வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல நம்மளோட 3வது கிளாஸ்ல பேசுறதுதான் பொருத்தம். ஏண்டா அது வரைவு. அதாவது நம்ம இப்ப படிச்ச இந்த பருமன்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சைன் கோஸ் டான் வளைகளை நம்ம கீற போறோம். சரியான? அதுக்குரிய கிராஃப் எப்படி வரும்னு படிக்க போறோம். கொஞ்சம் இம்பார்ட்டன்டான இன்னும் ஒரு விஷயமா அது இருக்கும். அந்த வரைவுகள் எல்லாம் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சில பேர் அந்த வரைவுகளை படிக்காமலே பிசிக்ஸ் படிச்சுட்டு போவாங்க. அதனால சில இடங்கள்ல அவங்க சிக்கல் படுறது உண்டு. சரியான? அப்ப நம்ம பேசிக்லேயே என்னது எல்லாம் செய்யணும், ஒழுங்கா படிச்சிருவோம். அப்ப அந்த வரைவுகளை நம்ம இன்ஷால்லா என்ன செய்யலாம்னா நம்மளோட அடுத்த கிளாஸ்ல இருந்து நாம செய்ய ஆரம்பிப்போம். சரியான? அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து தான் அடுத்த கிளாஸ்ல நாம வரைவுகள், அதே போல அந்த வரைவுகளோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில திரிகோண கணிதத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில சமன்பாடுகள் இருக்குது. அதெல்லாத்தையும் நாம தெளிவாக பார்க்க வேண்டி வரும். ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி, மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்? ஓகே, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ்ல இன்னும் 2 கிளாஸ் நாம டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் யூனிட்டை நாம ஆரம்பிக்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர்.